காதல் என்ன கள்ளக்காதல் நல்ல காதல்? காதல் காதல் தானே. காதல்ன்ற வார்த்தை இயற்கையானது. கள்ளக்காதல்ன்றது இந்த சமூகத்தின் ஆதிக்கம். சமூகம் வந்து நம்ம மேல வச்ச ஆதிக்கம் தான் கள்ளக்காதல். பொறாமை. அவனால முடியலன்னு அது கள்ளக்காதல்ட்டாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. காதல்ன்றது அழகானது, காதல்ன்றது அற்புதமானது. ரவிக்குமார் சார் பேசும்போது சொன்னாரு, சேரன் சார்லாம் ஆட்டோகிராஃப் எழுதியிருக்காரு, நான்லாம் பத்திரிக்கை கொடுத்தா இன்னைக்கு வரைக்கும் கொடுத்து விடுப்பேன்னு. உங்களுக்கு தெரியுமா நான் முடிச்சுட்டேன்னு? நான் இன்னும் முடிக்கவே இல்லையே. அதனால அடுத்த வாட்டி நீங்க பத்திரிக்கை கொடுக்கும்போது சொல்லுங்க, நானும் அந்த ரூட்ல வர்றேன், அங்கேயும் எனக்கு ஒரு 5 பேர் இருப்பாங்க, நானும் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன 2 பேரும் கிராஸ் ஆக இருந்தா போதும். அப்புறம் டாக்டரை கேட்டேன், எப்படி சார் நீங்க பார்த்தா அப்படி ஒரு உருவமா பார்க்கும்போது ஒரு கரடு முரடான, ஒரு இறுக்கமான, ஒரு வெளிப்படையா பேசாத ஒருத்தர் மாதிரி இருப்பாரு, எப்படி சார் நீங்க காதல் கவிதைகள் எழுத ஆரம்பிச்சீங்க? இதுக்குள்ள ஒரு பாறைக்குள்ள ஒரு மென்மை எப்படி வந்துச்சுன்னு. அப்புறம் தான் சொன்னா, நான் அறிவுமதி என்ன சீடன்னு. டவுட்டே இல்லை, கண்டிப்பா எழுதுவீங்க. ஏன்னா அறிவுமதி என்ன எழுதாத கவிதைகளும் இல்லை, அவர் சந்திக்காத காதலிகளும் இல்லை. எங்க அண்ணனுக்கு எந்த ஊருக்கு போனாலும் அங்கே ஒருத்தர் சொல்லுவாங்க, எனக்கு அறிவுமதி எனக்கு தெரியும்னு. அப்ப நீங்க அண்ணியான்னு கேட்பேன். ஏன்னா எங்களுக்கெல்லாம் காதல் பிறந்த இடமே அங்கிருந்து தான். அவரோட கவிதைகள் தான் எங்களுக்கு காதல் வளர்றதுக்கு உதவுச்சு. ஸோ என்ன எல்லாரும் கேட்பாங்க, எப்படி நீங்க இவ்வளவு இளமையாவே இருக்கீங்க எப்ப பார்த்தாலுமா? நான் இன்னும் காதலிச்சுட்டே இருக்கேன். காதலிக்கிறதுக்கு வயது தேவையில்லையே. காதல்ன்றது நீங்க நினைக்கிற வேற ஒண்ணு இல்லை, ஆண் பெண் அப்படின்றது இல்லை. காதல் எதுவுமே வரும், எப்படி வேணாலும் வரும். ஒரு செயலில் வரும், ஒரு சொல்லுல வரும், ஒரு பயணத்துல வரும், ஒரு புத்தகம் விடுறதுல வரும், ஒரு விலங்குகளோட நேசிக்கிறதுல வரும். காதல்ன்றது ஒரு பெண்ணை தான் காதலிக்குன்னு யார் சொன்னா? அது ரொம்ப கொச்சையா இருக்கு. காதல்ன்றது நம்ம நேசிக்கிற ஒரு உயிர் மீது வைக்கும் நேசிப்பு தான் காதல், இல்லையா? அது எந்த உயிரா வேணாலும் இருக்கலாமே, அதுக்கு எந்த வயசா வேணாலும் இருக்கலாமே. ஒரு அம்மாவை காதலிக்க கூடாதுன்னு யார் சொன்னா? இல்ல என்னோட பாட்டியை நான் காதலிக்கிறேன், அதுக்கு என்ன அர்த்தம்? ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.